சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி. அதிமுகவில் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும், இல்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் புதிய கட்சியே ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குவார், அதற்கு நாங்கள் முழுவதும் ஆதரவுகளை கொடுப்போம் என்று மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் என்று பெரும் அளவிலான ஆதரவுகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் தற்பொழுது அமைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார், கட்சியிலிருந்து அனைவரையும் நீக்கிவிட்டோம், மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது யாரும் கிடையாது, இளைஞர்களை களத்தில் இறக்கினால் நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார். தொண்டர்களை மட்டும் ஏமாற்றிவிட்டால் எடப்பாடி அவர்கள் டெபாசிட்டை இழப்பார். தொண்டர்களது மனதில் காயத்தை ஏற்படுத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் நிலைத்து இருக்க முடியாது. டிசம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்ற நற்செய்தி, நல்ல செய்தி ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தோல்வியை உறுதி செய்யும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குகின்ற புதிய கட்சியில் நாங்கள் மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்வி. அதே சமயம் களப்பணிகளை தொண்டர்கள் தென் மாவட்டங்களில் நிறைவேற்ற மாட்டோம், தொண்டர்கள் அதிமுகவிற்காக வேலை செய்ய மாட்டோம், ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கின்ற கட்சிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி யார் எந்த கட்சிக்கு கூட்டணியை ஓபிஎஸ் அவர்கள் உறுதி செய்கிறாரோ அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களுடன் பயணித்து ஓபிஎஸ்ஐ வெற்றியடைய வைப்பதற்காக உழைப்போம் என்பதையும் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடிக்கு தகவல்களை தெரிவித்துள்ளனர். இது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை தொண்டர்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம், எடப்பாடியே சிறந்த தலைவர் என்று கூறி வருகிறார்கள். எடப்பாடி சிறந்த தலைவர் என்றால் அவரால் தொடர்ச்சியாக தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? அதிமுகவில் உட்கட்சிகள் பேசும் பொருளாக மாறி அதிமுகவின் நிர்வாகிகள் பிற கட்சிகளில் இணைவதற்கு காரணம் என்ன? அதை எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியாதது அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கிறது என்பது புரிந்து கொள்கிறீர்களா என்ற கேள்விகள் எடப்பாடியின் மீது முன்வைக்கப்படுவது சரி என்பதை தொண்டர்கள் கூறுங்கள்.